India is one of the countries in the world which has a great number of medical tourists in the year. The medical tourists arrive from different parts of the world for awaiting the numerous types of medical service and facilities which are provided in the country. A wide variety of treatments are offered in India, from treatments of allopathy to Ayurvedic treatments. The people of India have a wide range of treatments to choose from. One such form is Siddha. Siddha is one of the ancient forms of medical treatment discovered in India. The word Siddha is coined from the word Siddhars, the 18 sages from south of India who developed the practice of this form of medicine. Siddha is practiced mostly in Tamil Nadu and Kerala. There are many medical centers in Tamil Nadu which offer this invaluable medical service. Dr. Ramalingam voluntarily retired from Government Siddha Hospital in Arumbakam, Chennai. He is the president of IMCO, a cooperative formed by Siddha physicians in the state of Tamil Nadu and Andhra Pradesh. He currently runs a clinic in Shenoy Nagar and extends his service to benefit the people. He has authored a book on Siddha for people to know more about it. Come, let's get some knowledge about Siddha from him. பொதுவாக சித்த மருத்துவத்தில் நோயை கணிப்பதற்கு அடிப்படையாக வள்ளுவரின் குரலையே சொல்லலாம். மிகுடும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழி முதலாய் எண்ணிய மூன்று என்று வள்ளுவர் குறிப்பிடுவார். அதே போன்று இந்த உடம்பை ஆட்சி செய்வது வலி அனல் ஐயம் என்று சொல்லப்படுகின்ற வாத பித்த கபம் என்கிற முக்கூற்றங்கள். இந்த வாத பித்த கபம் என்னும் முக்கூற்றங்கள் தான் இந்த உடம்பை ஆட்சி செய்கிறது. இந்த முக்குற்றங்கள் அளவில் மிகுந்தாலும் குறைந்தாலும் அதன் காரணமாக நோய்வாய்ப்படுகின்ற தன்மை ஏற்படும். நோயை அறிகின்ற முறை சித்த மருத்துவத்திலேயே மிக சிறந்த முறையாக கருதப்படுவது எண்வகை தேர்வு. அதாவது நோயாளியை உடலில் இருந்து 8 வகையான பாகங்களை நாம் நோய் அறிவதற்கு நாம் பயன்படுத்துகின்றோம். உதாரணமாக நாடி, நாண், நிறம், ஸ்பரிசம், மலம், மொழி, விழி, மூத்திரம் இவை மருத்துவர் ஆயுதம் என்று சொல்வார்கள். அதே போல நாடி, நா, ஸ்பரிசம், மலம், மொழி, விழி, மூத்திரம் என்கிற 8 வகையான பொருள்களிலிருந்து நாம் நோயை கணிக்கின்றோம். அதன் காரணமாக நோயை நாம் அறிந்து அதன் மூலம் நாம் அந்த நோயை தீர்க்கக்கூடிய உபாதைகளை நாம் வழிவகைகளை நாம் மேற்கொள்கின்றோம். இந்த நோயை தீர்க்கின்ற முறை மற்ற முறைகளிலிருந்து சித்த மருத்துவம் மாறுபட்டது. வேறுபாடு தடைப்பாறு மிஞ்சினக்கால் மெல்ல மெல்ல பஸ்ப சிந்துரப்பாறு என்று சொல்வார்கள். அதே போல நம்மை சுற்றி இருக்கக்கூடிய தாவரங்களில் இருந்தே நாம் நம்முடைய நோயை போக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு வழிவகைகளை சித்தர்கள் கூறியிருக்கிறார்கள். உதாரணமாக நம்ம சுற்றி இருக்க தானே தன்னிச்சையாக வளர்கின்ற செடி கொடி புள்ளினங்கள் எல்லாம் மூலிகைகள் தான். அவைகள் மூலமாக பல்வேறு வியாதிகளை பல்வேறு நோய்களை நாம் போக்கிக் கொள்ளலாம். நம்மை சுற்றி இருக்கக்கூடிய தாவரங்கள் அருகம்புல் இருக்கிறது, ஆடாதொடை இருக்கிறது, தூதுவளை, துளசி, தும்பை, நொச்சி, கும்பை மேனி என்று நாம் பல்வேறு வகை பிரண்டை என்று எல்லோரு வகையான பல வகையான ஆயுதங்களை மூலிகைகளை நாம் மேற்கோள் காட்டலாம். இந்த மூலிகைகள் இருந்து கைப்பக்குவமாக மருந்துகளை தயார் செய்து நோயை குணப்படுத்திக் கொள்ளலாம். அதற்கு பிறகு அந்த மூலிகைகள் இருந்து மருந்துகளாக தயார் செய்து நோயை குணப்படுத்திக் கொள்ளலாம். அதற்கு பிறகு அந்த மூலிகை அடிப்படையாக வைத்து உலோக ரச பாஷாணங்களை மடித்து அதன் மூலம் செய்யப்படுகின்ற பஸ்ப சிந்துரங்களை பயன்படுத்தி நாம் நோயை போக்கிக் கொள்ளலாம். அதற்கு பிறகு அதற்கு மேலே கட்டு, கலங்கு, சுண்ணம் என்று சொல்லப்படுகின்ற மிகப்பெரிய உயரிய மருந்துகளை கொண்டு நாம் நோயை போக்கிக் கொள்ளலாம். அதற்கு பிறகு சித்த மருத்துவத்திலே முப்பு என்கிற ஒரு அருமையான ஒரு பொருள், முப்பு என்கிற ஒரு தலைப்பிலே நாம் சிறப்பான மருந்துகளை தயார் செய்து நோயை குணப்படுத்திக் கொள்ளலாம். இப்படி பல்வேறு வகையான தாது, தாவர, ஜீவ சங்கம பொருள்களை கொண்டு மருந்து தயாரித்து அந்த மருந்துகளின் மூலமாக நோயை குணப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு வல்லமை சித்த மருத்துவத்திற்கு மட்டுமே உண்டு. அதாவது சித்த மருத்துவத்திலே தீர்க்க முடியாத வியாதிகள் என்று எதுவும் கிடையாது. எல்லா வகையான வியாதிகளையும் சித்த மருத்துவத்திலே தீர்க்க முடியும். உதாரணமாக சாதாரண சொறி சிறங்கு அல்லது சாதாரண கை கால் வலியை ஆரம்பித்து மூட்டு வலி, வாத நோய்கள், அதாவது ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்,
வந்து ஆர்த்ரைட்டிஸ் சம்பந்தமான எல்லா நோய்களையும், மூட்டு சம்பந்த நோய்களில் இருந்து ஆஸ்துமா, அல்சர், மூலம், தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள், சோரியாசிஸ், அதற்கு பிறகு புற்றுநோய், அதற்கு பிறகு அண்மை காலத்தில் மிகவும் பரபரப்பாக பேசப்படுகின்ற எய்ட்ஸ் என்கிற நோய் வரை எல்லா நோயையும் நாம் குணப்படுத்தலாம். எய்ட்ஸுக்கு சித்த மருத்துவத்திலே மருந்து இருக்கிறதா என்று நீங்கள் கேட்கக்கூடும். அதாவது எய்ட்ஸ் என்றாலே அக்யூட் இம்யூனோ டிஃபிஷியன்சி சிண்ட்ரோம் என்று சொல்வார்கள். இது இப்போது இந்த காலகட்டத்தில் வைத்த பெயர். ஆனால் இந்த நோய் புதிதாக வந்துவிடவில்லை. காலகாலமாக இந்த நோய் வந்து கொண்டிருக்கிறது. காலகாலமாக இந்த நோய் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இதை பற்றிய பல்வேறு விதமான பாடல்கள், சித்தர் பாடல்கள், குறிப்புகள் எல்லாம் சித்த மருத்துவத்தில் பரவலாக நிறையவே கிடைக்கின்றது. உதாரணமாக சித்த மருத்துவத்திலே இந்த நோயை வந்து வெட்டை நோய் என்று சொல்வார்கள், மேக வெட்டை என்று சொல்வார்கள். எய்ட்ஸ் நோயை சித்த மருத்துவத்திலே மேக வெட்டை என்று சொல்வார்கள். ஆங்கில மருத்துவத்திலே வந்து எய்ட்ஸ் நோய் என்னென்ன காரணங்களால் வருகிறது, அதனுடைய குறிகுணங்கள் என்ன என்று சொல்கிறார்களோ அதை அப்படியே சித்த மருத்துவத்திலே என்னென்ன காரணங்களால் வருகிறது, என்னென்ன குறிகுணங்கள் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். அதாவது உதாரணமாக ஆங்கில மருத்துவத்திலே எய்ட்ஸ் நோயை வந்து குணப்படுத்த முடியாத வியாதி, எய்ட்ஸ் வந்தால் செத்து போக வேண்டியதான் என்று சொல்வார்கள். அதே போல சித்த மருத்துவத்திலே வெட்டை முத்தினால் கட்டை இல்லை. அதே போல எய்ட்ஸ் நோய் வந்துவிட்டால் உடம்பை ஆளை உருக்கி தள்ளிவிடும் என்று சொல்வார்கள். அதே போல சித்த மருத்துவத்திலே பட்டமரம் போலாக்குமா வெட்டை நோய் என்று சொல்வார்கள். ஆக இரண்டுமே ஒன்றுதான் என்பது புலனாகிறது. ஆகப்படி எய்ட்ஸ் நோய்க்கு கூட சித்த மருத்துவத்திலே மிக தீர்வு இருக்கிறது, நல்ல தீர்வு இருக்கிறது. இதை அண்மை கால ஆராய்ச்சிகள் நிரூபித்திருக்கின்றன. சித்த மருத்துவத்திலே எல்லா வியாதிகளுக்கும் மருந்து இருக்கிறது. மிகவும் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் இந்த மாதிரியான பெரிய ராஜவியாதி, இழைப்பு நோய், டிபி என்கிற நோய் கூட சித்த மருத்துவத்தில் தான் அருமையான மருந்து இருக்கிறது. சித்த மருத்துவ மருந்துகளுக்கு வந்து பக்க விளைவுகள் கிடையாது. சைடு எஃபெக்டோ அல்லது காம்ப்ளிகேஷன், கான்ட்ரா இண்டிகேஷன் அதெல்லாம் இந்த சித்த மருத்துவத்தில் கிடையாது. சித்த மருத்துவத்திலே வந்து பத்தியம் வந்து மிகவும் காக்க வேண்டும் என்று சொல்வார்கள். பத்தியம் என்பது மருந்துக்கு அல்ல, நோய்க்கு தான் பத்தியம். எந்தெந்த நோயாளிகள் என்னென்ன உணவுகள் சாப்பிடக்கூடாது என்பது உலகறிந்த விஷயம். அதே போல சொரிசிறங்கு உள்ளவர்கள் உப்பு, புளி, காரம் தவிர்க்க வேண்டும். கத்திரிக்காய், புளிப்பான பழங்கள், கடல் உணவுகள் எல்லாம் தவிர்க்க வேண்டும். இது எல்லா வியாதிகளுக்கும், எல்லா வியாதி முறைகளிலும் இது பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல பொதுவாக சித்த மருத்துவ மருந்து சாப்பிடும்போது அகத்திக்கரையும் பாகற்காயும் உண்ணக்கூடாது என்று சொல்வார்கள். அதற்கெல்லாம் வந்து விஞ்ஞானபூர்வமான காரணங்கள் நிறையவே இருக்கின்றன. ஆக பத்தியம் காத்து சித்த மருந்துகளை நாம் முறையாக சாப்பிடும் பொழுது நிச்சயமாக அந்த நோய் குணப்படுத்தப்படும், எல்லா நோயும் குணப்படுத்தப்படும். இது வந்து சித்த மருத்துவத்தோட ஒரு தனி சிறப்பு. For students who are interested in Siddha, the Government Siddha Medical College offers both undergraduate and postgraduate degree. The Siddha happens to be one of the most precious gifts from ancestors, and it's our duty to make sure it is used and promoted properly.